அந்த இரவு மணி 2 அடிச்சதும் அவன் வீட்டின் வெளியே அந்த குரல் மீண்டும் கேட்டது. அம்மா, கதவை திற. ஆனா அந்த குரல் அவன் அம்மாவின் குரல் மாறி இருந்தது. அந்த குரல் அவன் அம்மாவின் குரல் அல்ல. அதற்கு பின்னால் இருந்த உண்மை மர்மம் தொடர்கிறது. அம்மா, கதவை திற. அந்த குரலை கேட்டதும் அவன் இதயம் நின்று போன மாதிரி உணர்ந்தான். அரவிந்த் மெதுவா கதவுக்கு அருகே போனான். அவன் உடல் முழுவதும் வேர்வையால நனைந்திருந்தது. ஆனா அவன் இதயம் வேகமா துடிச்சுக்கிட்டு இருந்தது. இது எப்படி அம்மா குரல் மாதிரி இருக்கு? ஆனா அவன் அம்மா நகரத்துல தான் இருந்தாங்க. திடீர்னு அந்த குரல் மாறிடுச்சு. கதவை தர, இல்லைனா நீயே வருவ. அந்த குரல் இனிமே மனித குரல் மாதிரி இல்லை. அவன் பயந்துட்டான். ஆனா அவன் முடிவு பண்ணினான், நான் திறக்க மாட்டேன். சில நிமிஷம் சத்தம் இல்லாம அமைதியா இருந்துச்சு. அப்புறம் ஜன்னல் கண்ணாடியில மெதுவா ஒரு நிழல் தோன்ற ஆரம்பிச்சது. அது மனித உருவம் இல்லை, நீளமான கைகள், முகம் தெரியாத இருள். அந்த நிழல் அவனை நேரா பார்த்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு அந்த நிழல் ஜன்னல் வழியா வெளியே வர ஆரம்பிச்சது. அரவிந்த் ஓட ஆரம்பிச்சான். ஆனா அந்த வீட்டுல எல்லா கதவுகளும் தானா பூட்டிக்குச்சு. அவன் பின்னாடி அந்த நிழல் வந்துகிட்டே இருந்தது. அவன் மூலையில் நின்று கண்களை மூடிக்கொண்டான். தயவு செய்து என்னை விடு. சில வினாடிகள் கழிச்சு அவன் கண்ணை திறந்தான். அந்த நிழல் அங்கு இல்லை. கதவு திறந்திருந்தது. எல்லாம் சாதாரணமா இருந்தது. என்ன நடந்துச்சு? அடுத்த நாள் காலை கிராம மக்கள் அவன் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அந்த வீட்டுல அரவிந்த் இல்லை. கதவின் மீது மட்டும் ஒரு எழுத்து எழுதப்பட்டிருந்தது. அந்த கிராமம் இன்னும் அந்த மர்மத்தோட தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பகுதி 3 பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.